நடராஜருடைய அபிஷேகம் பார்க்க பார்க்க அடுத்த ஜென்மம் வராது. சுவாமி உங்கள்ட்ட பேசுவார். பால் அபிஷேகம் இன்னைக்கு பாருங்க, நம்முடைய முருகேசன் ஐயா அவர்கள் அவங்களுடைய தொண்டு சொல்லி மாலாது கோயம்புத்தூர்ல இருந்து வந்து நாவல் பழத்துல சுவாமிக்கு அபிஷேகம் செய்தார். இன்னைக்கு அப்படியே நீலகண்டம் நீலமுண்ட பெருமான் நீல நிறத்துல மாறுவார். இப்படியெல்லாம் முடியுமா? அதுபோல இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில இருந்து நம்முடைய திருச்சிராப்பள்ளி அடியார்கள் அங்கிருந்து பூமாலை கொண்டு வந்து சுவாமிக்கு அழகு பார்க்கறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருடைய பங்கும் இங்க. நம்ம சுவாமி நம்முடைய குழந்தை நடராஜரை நீங்க அப்படி பார்க்கணும். அவர் பேசுவார் உங்கள்கிட்ட, சுவாமி உங்கள்கிட்ட பேசுவார். நீங்க சிலையா பார்த்தீங்கன்னா அவர் ஆடிட்டே இருப்பார். இந்த டான்ஸ் ஆடுறவன்லாம் வச்சிருப்பான், நாட்டியாஞ்சலி பண்றவன்லாம் அப்படியே நிற்பார். இப்படி அவன் பாட்டுக்கு ஷூ போட்டுக்கு பாடுவான், அங்க போட்டு ஆடுவான். அவர் சிலையா இருப்பார். நீங்க உணர்வா பாருங்க, அப்படியே பேசுவார். சிதம்பரத்தில் இருக்கிற சுவாமியுடைய சாநித்தியம் இங்க உள்ள உண்டு.